கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் இங்கே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் அவருடைய கண்களை திறந்தார், ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மறுமனைவட்டை ஆகிய ஆகார் அவளுக்கு நன்கொடை கொடுத்து அவனை இஸ்ரவேலை அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் அங்கே என்ன பட்டது? தண்ணி இல்லை, சாப்பாடு தீர்ந்து போச்சு. அதனால என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளையை ஒரு மரத்துக்கு நிற்க வச்சுட்டு, நல்ல பிள்ளைன்னா நீங்கள் நினைச்சிடாதங்க, 3 வயசு 4 வயசு கிட்டத்தட்ட 16 வயசு வாலிபன் ஆயிட்டான். நல்லா கவனிக்கணும். பிள்ளை எவ்வளோ பிள்ளைகளை அங்கே 86 வயசுலேயே அவன் பிறக்கிறான். 101 102 வயசுல இருக்கு மேலே தான் அந்த வீட்டு. அப்போ 16 17 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு பொதுவாக சாப்பாடு தீர்ந்து போச்சு வண்ணாந்தரத்தில். ஆனால் தண்ணியும் இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஆண்டவர் கண்களை திறந்தார். சில வேளையில் நம்ம கண்கள் மூடிக்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, அங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால நம்ம கண்கள் குருடாகிடும். சாராளமாக விரதமாக அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ரொம்ப சாராளுக்கும் ஈசாக்குக்கும் தேவ பிள்ளைகளே வேத வசனம் சொல்கிறது அவர்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணாங்கன்னு வர வசனம் சொல்லுது. இதனால சில தேவ பிள்ளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். கண்கள் என்ன ஆயிடுது? குருடாய். தேவ பிள்ளைகளை, தேவன் எப்படி ஏவாளுக்கு நல்ல கண்களை படைச்சாரோ, பாம்பு சர்ப்பம் மூலமாக பிசாசு வர அந்த கண்கள் இச்சைகளை காட்டி விளத்துறது போல சிலர்கள் பாவத்துக்குள்ள உள்ள கண்கள் குருடாய். நல்லது எந்த இடத்துல நல்லது இருக்கு எனக்கு கூட தெரியாது. அதே போல ஆகாருக்கு எண்ணத்துல கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கு. காரணம் என்ன? அவளும் சில பாவம் பண்ணி இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆனா அதனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவளுக்கு யாருக்குன்னு கண்ணு தருது, ஆனா மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்கிறது ஆகாருடைய கண்களை திறந்தார். அவர் திறந்துட்டார். நம்ம கண்ணீர் விட்டு அழுது பண்ண, ஐயோ நான் ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிவிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி என் நாச்சியார் எஜமானிக்கு செய்த எல்லா காரியங்களும் சொல்லி நானும் என் பிள்ளை சாவ போறவே என்று சொன்ன உடனே அவர் உணர்ந்து தேவ சமுத்திர அளவு பொழுது தேவ பிள்ளையை தேவன் இறங்கினார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் பாவம் செய்து தேவ பிள்ளை தேவ மகிமையற்றவர்களாக காணப்படுகிறாங்க. நீ பாவம் செய்ய அவன் கண்ணு குருடாகிட்டே இருக்கும். தேவ பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை அநேகருடைய கண்கள் பாவத்தினால் கட்ட மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல பாவம் செஞ்சால் கண்கள் குருடாக்கி இருந்தது. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அங்கே தண்ணி நீர் விட்டு இருந்தது. அங்கே ஆகாரும் இஸ்ரவேலும் தண்ணீர் கொடுத்து தேவ பிள்ளைகளை கடந்து போனார்கள் என்று சொல்லி, அதுக்கப்புறம் அவருடைய எஜமானிய அவருடைய ஆபிரகாமை பார்த்ததாக நமக்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேல் தன் ஆபிரகாம் மரித்த காலத்தில் வந்தான்னு சொல்லப்படும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எஜமானிக்கு விரோதமாக நீ முறுமுறுக்கிறாயா, பாவம் பண்ணாயா, யாருக்கு வரும்? அதனால உன் கண்கள் சில பேர மறைக்கப்பட்டு இருக்கும். சில பேரை தவித்து கொண்டு இருப்பாய், போராடி கொண்டு இருப்பாய், எனக்கு ஒன்றும் இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி. அப்போ நீ கடந்த நாட்களில் செய்த பாவங்கள், நீ அறியாமல் செய்த பாவங்கள், சில காரியங்களை உன் எஜமானுக்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா, தாய்க்கு விரோதமா, விடமறுத்தமா நீ செய்கிற காரியங்கள் நாளே நீ வனாந்தரத்தில் அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். தேவ பிள்ளைகளே, தவிக்கப்படுவாய். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தவிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த ஆகாரை போல தவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர்களுக்கு நல்ல இடத்தையும் நல்ல வசதி கொடுக்கிற நாட்களிலே உன் சகோதரன் விரதமா, உன் எஜமான விரதமா, தவப்பன விரதமா நீ செய்த முறுமுறுப்பு பாவங்கள் இடகுரு செய்ததுனாலே இன்னைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறாய். மகனே மகளே, நீ யாராக இருந்தாலும் நீ தவித்துக் கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே என்னைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறேன், இந்த வனாந்தரத்தை கூட தவித்துக் கொண்டு இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லை, தண்ணி கூட வழி இல்லை, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கப்படுது. ஆண்டவர் உனக்கு ஒரு கண்களை திறந்து நீர் விட்டை திறக்கிறார். மகளே, I let you talk back in the name of Jesus. கண்களை முடிச்ச வசூல்மா ஆண்டவரே சோதரம். ஆகார் தன் எஜமானிக்கு விரோதமாக அநேக காரியங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனால அவ பாவ கண்கள்
அவளுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. நன்மைகள் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் அந்த கண்களை திறந்து நீரூட்டை காற்றினது தேவனே. அதே போல வழி இல்லாமல் தவித்துக் கொண்டு வனாந்தரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நீரூட்டை துறப்பீராக, ஒரு வழியை துவப்பீராக. பிள்ளைகள் அந்த தவிப்பிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வழியை துறக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தாலே இறங்குகிறார். நம்முடைய கருத்து இயேசுவின் நாமத்தாலே. God bless you. தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உணர்ந்து நீங்க செய்யற காரியங்களை உணர்ந்து எஜமானுக்கு, பெற்றோருக்கு, என் கணவனுக்கு, மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சகோதரன் செய்த நிமித்தம் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி அந்த உணர்வோட தேவன் உங்களுடைய கண்களை திறந்து நீரூட்டை திறப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார்.